ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ஃபிஷ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதோட 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இதோடையே 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ஃபிஷ் குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் இதோட 2 பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஃபிஷ் குருமா செய்கிறதுக்கு கடல் மீன்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் இல்லாத, அதாவது சென்டர் முள் மட்டும் இருக்கிற மாதிரி நல்ல துண்டு மீன்களாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கண்ணாடி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட குழம்புக்கு வேண்டிய தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தமாக கழுவி வச்ச மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்துட்டு குழம்பு எல்லா மீன்லையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ மீன்லாம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், மீன் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்மளுடைய குருமா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கமகமன் வாசத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் குருமா சாப்பாடோடு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.